எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இன்றைக்கான 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, ஜாக்லினுக்கும் அன்சிதாவுக்கும் சண்டை நடக்குது. நான் வந்து உன்னை விட்டேனடி, விட்டேனடி அப்படின்னு ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அன்சிதாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா, யாரையுமே அவங்கள கேம் விளையாடவே விடலை, அவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கேஸு. ஓகேவா? அவங்களுக்கு வந்து விளையாட முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிருவாங்க, வாழ்னு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு அன்சிதா சுத்தராக பிடிக்கலங்க. ஓகேவா? யாராருக்கெல்லாம் அன்சிதா பிடிக்கல கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, ஜாக்லின் வாடின்னு ஏதோ அன்சிதா வந்து கூப்பிடுவோன்னே ஜாக்லின் அடிக்கிறதுக்கு போகிறாங்க. ஓகேவா? எல்லோரும் வந்து பயங்கரமாக பார்க்குறாங்க. இவங்க பாய்ஸ்லாம் வந்து தண்டம் ஒன்றுத்துக்கு லாய்க்கு கிடையாது. பேந்தன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அருள்லாம் என்னத்துக்கு இருக்கான்னு தெரில. அந்த பக்கம் கேர்ள்ஸ் ஆச்சு ஏதோ ஃபைட்டு போயிட்டுருக்கு. இவ்வளோ நடந்தும், அதாவது ஜாக்லின் இந்த அளவுக்கு கத்துறாங்க, அன்சிதா அந்த அளவுக்கு கத்துறாங்க. ஆனால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தூக்கி இவனுக்கு கொடுத்துருக்காங்க, ரயானுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதோ விளாண்டுருக்காப்புல, ஏதோ விளாண்டான், கொடுத்துட்டாங்க. எனக்கு சுத்தராக வந்து அன்சிதாவோட கேரக்டர் பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் டபுள் எவிக்ஷனாக தாங்க இருக்கும். டபுள் எவிக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அன்சிதாவையும் விரட்டி விட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அன்சிதா பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஓகேவா? அவங்க பண்ணக்கூடிய எல்லாமே வந்து நடிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ரொம்ப கேர் பண்ணுறாப்புல நடிக்கிறதா இருக்கட்டும், பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் வெளியே வந்துடுச்சு. அவங்க யார் அப்படின்றது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே அவங்க நடித்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா?